ஆடை சரியா இல்லாம ஒரு வீடியோ பகிரப்படுது. அது கீர்த்தனாதா அப்படின்னு குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. ஏஐல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏஐல ப்ளூ ஃபில்ம் எடுத்து விடுறான். மிக பிரபல நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் எல்லாம் வருதுமா ஏஐல. அந்த ஒரு வீடியோ பார்த்து ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் திமுகவுல அவர் விமர்சனம் பண்றாரு. விமர்சனம்னாக்கா ஒரு யாரோ அரசுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க அரசுக்கு புலன்ல ஏத்திட்டு போறாங்களா, அதெல்லாம் பரவாயில்லையா? அது அவங்களுடைய பர்சனல். பிரிச்சுட்டீங்கம்மா. அதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் ஜெனரல். ஒரு பெண்ணை இழிவுபடுத்திய அரசியல் அந்த பெண்ணுக்கு அது இழிவு இல்லையா? அந்த இழிவுதான் திமுக பண்ணிருக்கு. திமுக கனிமொழி உட்பட அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாமா, நாகரிகமா வரணுங்கிறது எதிர்பார்ப்பு. ஏஐல பண்ணியிருந்தா கூட அது நான் இல்லைங்கிறத விளக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. பொதுவாவே அரசியல் இது தொடர்கதையா மாறிட்டு இருக்குல்ல. இது அரசியல் அரசியல் இல்லமா, பாப்புலரா இருக்கிற எல்லாத்துக்குமே இது நடக்கத்தான் செய்யும். நீங்க ஒரு சைடு எடுத்துக்கிட்டு பேசுறீங்களா, அதை முதல்ல எடுத்துங்க. ரெண்டு சைடுக்கு பொதுவா பேசுங்க, அப்ப இதெல்லாம் சரியாகும். திமுக சொல்லுச்சு, திமுக உங்ககிட்ட சொல்லு, நான் திமுக கீர்த்தனா அசிங்கமா பேசுறேன் உங்ககிட்ட சொன்னாங்களா? ஒரு பெண்ணை இந்த மாதிரி பேசுறது தவறு இல்லையா சார்? தவறு இல்லைன்னு தானே அந்த மாதிரி சொல்லுது. அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க? நடிகையே தவறா பேசின ஒரு தலைவரை பின்பற்றக்கூடியவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு உதயநிதியும் குறிப்பிட்டு பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம், அதை பத்தி உதயநிதி கவலைப்பட்டுக்கலையே, நீங்க விடுறீங்க. ரீதியா மட்டும் நீங்க கணக்கு பண்றதுன்றதுதான் தவறு. அதான் சொல்றேன். ஒரு பொண்ணு திறந்து போட்டுட்டு வாங்கம்மா, யார் வேணாங்க. அப்படி வந்தது என்ன தவறுன்னு கேளுங்க, கேட்டுக்கிட்டு போங்க, எங்களுக்கு ஜாலி தான். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அமைச்சர் கீர்த்தனா மீது ஒரு விமர்சனத்தை எம்எல்ஏ துரைசங்கர் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய ஆடை சரியா இல்லாம ஒரு வீடியோ பகிரப்படுது. அது கீர்த்தனாதா அப்படின்னு குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. என்ன செய்யுது? அமைச்சர் கீர்த்தனா அரைகுறையான ஒரு உடையில காலெல்லாம் தெரியுற மாதிரி கீர்த்தனாவா? ஆனா அது அவங்க அமைச்சர், அவங்களுடைய வீடியோவே அது கிடையாது சார். ஆனா அது போர்ட்ரேட் பண்ணப்படுது. ஏஐல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏஐல ப்ளூ ஃபில்ம் எடுத்து விடுறான். மிக பிரபல நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் எல்லாம் வருதுமா ஏஐல. அச்செல்லாம் வருது. நீங்க போட்டு பாருங்க. நீங்க பெண்ணு உங்களுக்கு தெரியாது இதான் பாக்குறீங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது பயமா இருக்குது, என்ன வருமோன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு பாக்குறோம். வீடியோ பார்த்து ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் திமுகவுல அவர் விமர்சனம் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு உடை போட்டு அமைச்சர் வரலாமா அப்படின்றது. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப இத சொல்லுவதன் மூலமாக அந்த அம்மா அப்படி வந்தாங்கிறது விஷயமே தெரியாது, எனக்கும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. இல்ல சார், தேங்க்யூ. இப்ப நீங்க தான் அதை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை, தரம் தாழ்ந்த விமர்சனம்னாக்கா ஒரு யாரோ அரசுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க அரசுக்கு புலன்ல ஏத்திட்டு போறாங்களா, அதெல்லாம் பரவாயில்லையா? ஒரு பெண்ணை இழிவுபடுத்திய அரசியல் அந்த பெண்ணுக்கு அது இழிவு இல்லையா? அந்த இழிவுதான் திமுக பண்ணிருக்கு. அந்த இழிவு யாரோ ஒரு பொண்ணு சம்பந்தமில்லா ஒரு பொண்ணு பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாரு, அது இழிவு இல்லையா அந்த பெண்ணுக்கு? அது அவங்களுடைய பர்சனல். பிரிச்சுட்டீங்கம்மா. அதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் ஜெனரல். அமைச்சரா இருக்கவங்க அது அவங்க ட்ரெஸ் பத்தி பேசினா பர்சனல். ஆமா சார், அமைச்சரா இருக்கக்கூடிய அதாம்மா, அதான் சொல்ல வர்றேன். உங்க ஸ்டாண்டர்ட் தெரியுது. உங்க ஆளுங்க செஞ்சா பர்சனல், மத்தவங்க செஞ்சாக்கா அது ஜெனரல் பப்ளிக் ஒப்பீனியன் வரணும். திமுக கனிமொழி உட்பட அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாமா, நாகரிகமா வரணுங்கிறது எதிர்பார்ப்பு. ஏஐல பண்ணியிருந்தா கூட அது நான் இல்லைங்கிறத விளக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஒன்னும் இல்லம்மா, பில் கிளின்டன் இருந்தார், அவருக்கு மோனிகா லெவின்ஸ்கின்னு ஒரு இது செக்ரட்டரி இருந்தாங்க. அந்தமா உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அமெரிக்காவில ஆஃப் ஸ்கர்ட் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்தமா உட்காந்து உள்ளாட தெரிஞ்சுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அமெரிக்காவை பொறுத்தவரை. அதை வச்சு அந்த மாதிரி போட்டு கிழிச்சு எடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏறத்தாழ கிளின்டனுக்கு பதவி போற அளவு போச்சது. அமெரிக்காவிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க அது அப்புறம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அன்னைக்கு ஏஐ எல்லாம் கிடையாது.
இன்னைக்கு ஏஐ வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து இருக்கணுங்கிற அவசியம் முகம் மாத்திரம் இருந்தா போதும், அதை வச்சுட்டு பூராத்தையும் முடிச்சு கட்டிடலாம். எத்தனை நடிகர் நடிகைகள் பிரபலமானவர்களுடைய இதெல்லாம் வந்து ப்ளூ ஃபில்மா ஓடுது தெரியுமா உங்களுக்கு? பேரை போட்டு அடிச்சு போட்டு செக்ஷன் போட்டு பாருங்க, கட்ட 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 கட்டன்னு வருது படம். இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்காலத்தில் இதெல்லாம் பேசவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு செய்தியில வருது, நம்ம மாதிரி ஊடகங்களை பத்தி சோசியல் மீடியாவை பத்தி சொல்றாங்க, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே குப்பிச்சோறு பண்ணுதுன்னு காட்டுறாங்க. சரி, தவறு இல்லையா? ஒரு பெண்ணை வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பெண்ணுன்றதுக்காகவே ஒரு இழிவுபடுத்தி பேசுறதுன்றது அரசியல்ல ஏத்துக்கலாமா சார்? ஏத்துக்கூடாது. ஆனா தொடர்ந்து இதே வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு கடிவாளம் தான் என்னன்ற ஒரு கேள்வி நீங்க தான் போடணும். என்ன போடுறது சார்? பொதுவா பேசணும். அந்த கட்சிக்கு நடந்தாலும் பேசணும், இந்த கட்சிக்கு நடந்தாலும். அந்த பெண்ணை மாத்திரம் காப்பாற்றணும், இவங்க அவுத்து போட்டு நிக்கணும்னு சொல்றீங்களா? அதை நிறுத்தினீங்கன்னாவே அதை நிறுத்தினீங்கன்னாவே உங்க ஊடகங்கள் நிறுத்தினாவே போதும். நீங்க ஒழுங்கா இருக்க முதல்ல, அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி பேசணும். பொதுவாவே அரசியல் இது தொடர்கதையா மாறிட்டு இருக்குல்ல, இது அரசியல் அரசியல் இல்லமா பாப்புலரா இருக்கிற எல்லாத்துக்குமே இது நடக்கத்தான் செய்யும். அது பிரஃபுமோன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி இருந்தது. மாட்டாஹரின்னு ஒருத்தர் இருந்தாமா, அவன் இந்தியனே கிடையாது, அவன் ஒரு ஜெர்மன். ஆனா இந்தியா பேரை வச்சிருந்த மாட்டாஹரின் பேரை வச்சுட்டு பெரிய ஸ்பை. அவன் இரண்டாவது உலக யுத்தத்துல அவ ஹிட்லருக்கு அவ செஞ்ச சேவை மாதிரி யாராலையும் செய்ய முடியல. ரொம்ப நாள் அவ இந்திய நாடு வடநாட்டுக்காரின்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தாக்கா அவ ஜெர்மன்காரி, இந்திய பேரை வச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் இரண்டாவது உலக யுத்தம் 45ஆம் வருஷம் நடந்தது, 80 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, மீடியாக்கள் வளராத காலத்தில் நடந்துருச்சு. டயானாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த பொண்ணை வந்து கேமராக்காரன் வந்து தோர்த்தி அடிச்சது கார் ஆக்சிடென்ட்ல செத்துச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி எவ்வளவு ஆபாசமான படங்கள்லாம் எடுத்து விட்டாங்க தெரியுமில்ல உங்களுக்கு? அவ்வளவு இருந்தா இன்னைக்கு கிங்கா இருக்கிற சார்ல்ஸ் பெருமனுச்சு இது பண்ணி அந்த பொண்ணுக்கு ராஜ மரியாதை கொடுத்து அனுப்பிச்சு விட்ட இது பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் காலாகாலமா நடக்கிறது. மனித இனம் தோன்ற நாள்ல இருந்து இந்த இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க ஒரு சைடு எடுத்துக்கிட்டு பேசுறீங்களா, அதை முதல்ல எடுத்துங்க. 2 சைடுக்கு பொதுவா பேசுங்க, அப்ப இதெல்லாம் சரியா வந்துடும். ஆனா தொடர்ந்து அமைச்சர் கீர்த்தனாவுடைய உடையா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாலும் விமர்சிக்கணும்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்கன்ற செய்தி. அது எப்படி திமுக தான் சொன்ன போற திமுக எப்படி உங்களுக்கு தெரியும்? இவ்வளவு அவதூறு நீங்க பேசும்போது அவங்க பேச மாட்டாங்களா? திமுக சொல்லிச்சு திமுக உங்ககிட்ட வந்து சொல்லி நான் திமுக கீர்த்தனா அசிங்கமா பேசுறேன் உங்ககிட்ட சொன்னாங்களா? எதுக்காக அந்த திமுக விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, திமுகன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? திமுக எம்எல்ஏவை என்னன்னு சொல்றது சார்? திமுக இல்லன்னு சொல்லணுமா? எம்எல்ஏ சந்திரசேகர் தான் மேடையில ஒரு திருமண நிகழ்ச்சி உங்களுக்கு உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக பேசிக்க, ஏமா இந்த மாதிரி அசிங்கமா வர்றது கொஞ்சம் பாத்துக்கமா அப்படின்னு சொல்லி இருக்காரு. நல்லது சொன்னா கூட கேட்க மாட்டீங்க. உங்க புத்திக்கு அது 8 நாள் சொல்ற விதம்னு ஒண்ணு அது அப்படி போடுவீங்க. அவர் சொன்ன அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரி அறகுற ஆடையோட வந்து ஒண்ணும் இல்லமா, ஒரு பிரபல நடிகை இப்ப சினிமால பெரிய பிரபல ஹீரோயினா இருந்தவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது. ஒரு பிரேக் விட்ட போது இந்த பொண்ணு போய் அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்துருச்சு அறகுற ஆடையோட. கல்யாண வீட்டுக்காரங்களாம் வெளியிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணிட்டாங்க. இது நடந்தது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கே இதெல்லாம் நடந்துருக்குதுமா. உடனே நீங்க எல்லாம் இல்ல இருந்திருந்தா திமுக அதை செஞ்சதுன்னு சொல்லியிருப்பீங்க. இது பேசுனது திமுக எம்எல்ஏ நிறைய அன்னையில இருந்தே திமுக ஊடகங்களுடைய வேலையே தானேம்மா. திமுக எழுதி இப்படித்தான் காமராஜர் காணாம போனாரு, இப்படித்தான் திமுக ஏத்தவங்க பூரா காணாம போயிருக்காங்க. இப்போ வந்திருக்கீங்க நீங்க, உங்க ஒரு செட்டு வந்திருக்கீங்க, ஊடகங்கள் வந்திருக்கீங்க. ஊடகங்கள்ல வெளியானது எல்லாம் பொய்ன்னு எடுத்துக்கணும். அது மாதிரி இப்ப நீங்க பார்த்தது என்ன தெரியும், ஒன் சைடடாவே பேசுறீங்க. திமுக அழுத்தி திமுக மற்றவர்கள் இப்படி எல்லாம் பேசலாமா சார்? என்ன சார் இது அநியாயமா இருக்கு சார், தாங்கவே முடியல சார், முடியல சார். திமுக ஏன் சார் இப்படி பண்ணுது? அப்படி வருது, அது எப்படி வருது? அவதூறு பரப்பணுங்கிற நோக்கத்தோட வர்றீங்க. உங்கள் எண்ணமே தவறு. அடிப்படையில நீங்க தப்பானவங்க தவறு பண்ணாலும் தவறு பண்ணிருக்குன்னு சொல்றோமே சார். இப்ப தாவேகா எதை சொன்னீங்க? எந்த தவறு சொன்னீங்க? அந்த அம்மா அந்த மாதிரி உடை போட்டுட்டு இருந்தா தப்புன்னு நீங்க சொல்லி இருந்தாக்க உங்களை உடைய போடல சார். பேச விட்டீங்கன்னா பேசலாமா? நீங்களே பேசிக்கிட்டு இருக்குன்னு நான் ஒண்ணும் பண்ண முடியாது.
அவங்க அந்த உங்க கருத்தை தான் கேட்கணும், பேசிட்டு போகல. எல்லாத்துக்கும் எனக்கு முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. காந்தனை இப்படி எல்லாம் சொல்லி இருப்பான்னு நான் நினைக்கிறேன், சொல்லிட்டு போங்களேன், நான் அதை அந்த பக்கம் போயிடுறேன். நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்கு சார், அந்த ஏஐயா இருக்கலாமா என்னன்னு தெரியல, இப்படி ஒரு இது வந்திருக்குது, அதை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு கேட்கணும். அவர் கட்சி தலைவர் கூப்பிட்டு சொல்லணுமா, ஜாக்கிரதை அப்படி சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவங்களே அது பதிவு வெளியிடுறாங்க, அந்த வீடியோல வர்றது நான் கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி உடை போட்டா என்ன தவறு? ஒரு நடிகையை இழிவா பேசுறவங்க பின்பற்ற தலைவர் இப்படிதான் இருப்பாங்கன்னு உதயநிதியும் குறிப்பிட்டு அவங்க பேசுறாங்க. அவ்வளவுதான். போட்டா என்ன தவறுன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க உயிரை விடுறீங்க, நீங்க ஏன் உயிரை விடுறீங்க, நீங்க ஏன் உயிரை விடுறீங்க? அவன் தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு அவுத்து போட்டு நீக்கிட்டு போயிட்டேன், எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்க போடுற ஆண்களுக்கு சந்தோஷம் தான், ஜாலியா இருக்கு. எங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்க மாட்டேங்கிறாங்களா அந்த கீர்த்தனை தயவு வந்தீங்க, எல்லா ஊருக்கும் காட்சி கொடுக்குறீங்க, நாங்க என்னம்மா பாவம் பண்ணோம், நாங்களும் பார்க்க கூடாதா? எங்களுக்கும் நீங்க கூட்டுவாங்களே வச்சு ஒரு ஷாட் எடுக்கலாம். ஒரு பெண்ணை இந்த மாதிரி பேசுறது தவறு இல்லையா சார்? தவறு இல்லைன்னு தானே அந்த மாதிரி சொல்லுது, அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க? அப்படி வந்தாலும் என்ன தவறுன்னு கேட்டுச்சுன்னு சொல்லு, அந்த பொண்ணு அப்படி வந்தாலும் என்ன தவறுன்னு கேட்டுச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ஏமா உயிரை விடுறீங்க, நீங்க ஏமா உயிரை விடுறீங்க? அந்த பொண்ணே சொல்லிடுச்சு அப்படி வந்தா என்ன தவறுன்னு கேக்குது, அப்ப நீங்க உயிரை விடுறீங்க. அவங்க சொல்றாங்க, அதையும் குறிப்பிட்டு சொல்றாங்களே, ஒரு நடிகையே தவறா பேசின ஒரு தலைவரை பின்பற்றக்கூடியவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு உதயநிதியும் குறிப்பிட்டு பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம், அதை பத்தி உதயநிதி கவலைப்பட்டுக்கலையே, நீங்க உயிரை விடுறீங்க. இது தவறு இல்லையா சார்? தவறு இல்ல, அவ்வளவுதான். ஒரு பெண்ணை பத்தி பெண்ணா இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாது, இதெல்லாம் பாக்குறதா இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாது. இது எழுதப்பட்ட விதியா? எழுதப்படாத விதி, எழுதப்படாத விதி. இது என்ன கற்பழிச்சதுனால நான் மாத்திரம் தான் கற்பம், ஆனா அவன் எனக்கு ஏன் கற்பம் வரலன்னு கேட்பீங்களா? கடவுளை போய் கேளுங்க, படைச்சான்னு சொல்றீங்களா, நம்புறீங்களா கடவுளை? அந்த கடவுளை போய் கேளுங்க. பெண்ணுக்கு மாத்திரம் ஏன் கற்பத்தை கொடுத்த, அவனுக்கு மாத்திரம் ஏன் இந்த தண்டனையை கொடுத்த, கற்பழிச்ச ஆணுக்கு ஏன் ஒரு தண்டனை கொடுக்காம கேளுங்களா போய். என்ன ஏன் பதில் வரல? நீங்க சொல்ற பதில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. தெரியலையா என்ன அவதூறு பேசலாம், திமுக மேல போடலாங்கிறது ஒண்ணும் முடியல, கடவுளை பத்தி பேச முடியாது. இல்ல சார், அவர் அரசியலுக்கு ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை ஒரு ஆம்பளை பண்றான், பெண்ணுக்கு தான் பிரெக்னன்சி, என்ன பண்ண போறீங்க? பெண்ணுக்கு காலில் மெட்டி போடுறாங்க, ஏன் ஆம்பளை ஏன் தாலி கட்டிக்க மாட்டேங்கிறான்? கேட்க வேண்டியது தானே. இதுவும் இப்ப வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேளுங்களேன், கேட்டு ஆம்பளைக்கு பொண்ணுக்கு நீ தாலி கட்டுற மாதிரி ஆணுக்கு நானும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கட்டுங்களேன், யார் வேணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த விமர்சனத்துக்கு சரின்ற இதுலயே பதில் சொல்றீங்க சார். அதான் கடைசியில் அப்படித்தான் போவீங்க. உங்களை யாரும் என்ன பண்ண முடியும்? எப்படித்தான் உங்க வாழ்க்கை பூரா இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, வித்தண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, விட்டு அடிச்சுட்டு போயிடுறான். ஒரு பெண்ணை பொதுவெளியில இழிவுபடுத்திட்டாங்க, அந்த திமுக பொதுவெளியில இழிவுபடுத்துற அளவு மாதிரியா இழிவுபடுத்த மாதிரி வந்து எல்லா பெண்ணையுமா பண்ணாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 பெண்கள் நிப்பாங்கம்மா, எல்லா பெண்ணையும் கலாட்டம் பண்ண மாட்டாங்க, யாரோ ஒரு பெண்ணுக்கு தான் நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்து இருப்பா. அண்ணா அழகா சொன்னார், பெண் அழகியாக இருக்கலாம், ஆழ்மயக்காக இருக்கக்கூடாதுன்னாரு. அவ்வளவுதான் பாயிண்ட். இது வந்து ஆணாதிக்கம் சொல்லி பேசினாலும் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாராலும் தூக்கி எறிகிறீங்களே, கவலையே பட்டுக்கிட்டே இருக்கிற ஆம்பளை பூரா அயோக்கிய முடிவில் தானே பேசுறீங்க. அவங்க பேசின விமர்சனத்துக்கு ஆம்பளை பேசின விமர்சனத்துக்கு அவன் ஆளானா, அதுக்கு அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. பொய்யான ஒரு வீடியோ சார், அந்த பொய்யான வீடியோவுக்கே இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு பதில வந்து அவர் குடுக்குறாரு. தரம் தாழ்ந்த பதில் அவர் சொல்லலமா, உன் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு உன்னை ஊரே கேவலப்படுத்தி பேசுற மாதிரி ஆயிருக்குன்னு அவர் நல்லதுக்கு தான் சொன்னார். அதையே தப்பா எடுத்துக்கிற புத்தி உங்களுக்கு தான், நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியில கனிமொழி அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க, அவங்களே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பொண்ணை எப்படி நீங்க இழிவா படுத்தி பேசுவீங்க? அரசியல்ல இது தொடர்கதையா வந்துட்டு இருக்கு, இதை எப்ப நிறுத்துன்ற ஒரு தோரணையில அவங்களுடைய பதிவு வெளியாகி இருக்கு, அவங்களே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அரசியல்ல மட்டும் ஏன் ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு இழிவா பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுது. வேற ஒண்ணும் பண்ண முடியாது, அரசியலுக்கு வந்து எல்லாம் தாங்கினா தான் அரசியலுக்கு வர முடியும், அதனாலதான் நான் சொல்ல முடியும்.
அரசியலுக்கு வருவீங்க, சம்பாதிக்க கொள்ளை எடுக்கிறது அடிப்பீங்க, எல்லாம் சம்பாதிச்சுக்கோ, உங்களை பத்தி விமர்சனமும் பண்ணக்கூடாது. அது எப்படி முடியும்? தவறு அவங்க தொழில் ரீதியா நிர்வாக ரீதியா தவறு பண்ணா அது யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்களா சார்? நீங்க உடை அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்து நான் தான் சொல்றேன், அவங்களை கூப்பிட்டு வந்து எங்க அடையாளம் கொண்டு ஒரு நாள் வந்து நிக்க சொல்றீங்களா? ஜாலியா இந்த பதில்ன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? ஆண் அப்படித்தான் இருப்பான், ஆம்பளை அப்படித்தான் இருப்பான். இதுக்கு பேர் ஆம்பளை இப்படித்தான் இருப்பான். ஆமா ஆமா, ஆணாதிக்கம். நான் இப்படிதான் இருப்பேன். ஆமா, நாங்க அப்படிதான் இருப்போம். எத்தனை ஆம்பளை நீங்க திருத்தறதா இருக்கீங்க? காந்தராஜ் பயந்துட்டு போயிடுவான். இந்த வயசுல முடியாது. ஏன் இப்ப நான் யோக்கியமா இருக்கேன்? ஆம்பளை ரெண்டே வகை தான், கிடைச்சவன் கிடைக்காதவன், அவ்வளவுதான். கிடைச்சவன் ஜாலியா போயிடுவான், கிடைக்காதவன் இந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். கிடைக்கிட்டு பாருங்க, அடுத்த நிமிஷம் பேச்சு மூச்சு நம்ம காணாம போயிடுவான். அவ்வளவுதான் ஆம்பளை. அது தெரிஞ்சுங்க. இது மாறாத. நான் செக்ஸுக்கான டாக்டர், என்கிட்ட கதை பேசாதீங்க. கற்பழிப்பு கேஸ், இது டைவர்ஸ் கேஸ் வருமா கோர்ட்டுக்கு, அதில் நாங்கள் சாட்சியம் சொல்ல போவோம். என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் போய் சாட்சியம் சொல்லணும். அந்த டைவர்ஸ் கேட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த அங்கே இருக்கிற அந்த கணவன் இருக்காரு, யாருக்கிட்ட இருந்து டைவர்ஸுக்கு, அந்த கணவனுடைய வக்கீல் கேட்குற கேள்விகள் இருக்குது. சில சமயத்தில் இறங்கி போய் அந்த வக்கீல் பலார்னு அரைஞ்சா என்னன்னு தோணும். ஜட்ஜஸே சொல்லுவாங்க, டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படிம்பாங்க. இப்படிதான் கேட்பாங்கன்னு இருக்காது. என்கிட்ட வந்து சார் கேஸ் போட்டுமான்னு வந்து கேட்பாங்க அந்த பெண்கள். வந்து அம்மா, வாயில வந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, தாங்கிறதுக்கு உங்களுடைய சக்தி இருந்தால் கேஸ் போடுங்க. அங்க போய் கேட்டுப்பட்டாங்கன்னு அழுவுறதுல அர்த்தம் இல்லை, ஜாக்கிரதை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆம்பளை என்ன பண்ணாலும் கேட்பாமா, அதான் ஆம்பளை. அவனுக்கு ஆபத்து இல்லை. அவன் கற்பழிச்சிட்டு 100 பேர்த்த கற்பழிச்சிட்டு போயிடுவான், காம கொடூரன்னுவாங்க. அவனுக்கு என்னப்பா ஜாலி, 10 பொண்ணுக்குள்ள வச்சா. கிருஷ்ணனை கும்பிடுறீங்களாம்மா, 60,000 கோபியரோட ஒரே நேரத்தில் ஜாலியா இருந்தவரும் உங்களுக்கு கடவுள். அப்ப அதை என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இது மாறாதுன்றத நீங்க கிருஷ்ணா முகுந்தா முராரே பாருங்க, பாடுங்களேன். யார் வேணாங்க? ராதா யார் தெரியுமா? ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருக்கீங்க. ராதா யார்? இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டிட்டு சுத்தினாரு. புருஷன் பேரு கூட ராதாவோட புருஷன் பேரு என்ன உனக்கு தெரியாது. ராதா கிருஷ்ணன் பேரை வச்சுட்டு கும்பிடுவேன், பேரை வச்சுக்கிறீங்க. இன்னொருத்த பொண்டாட்டி கூட்டு இன்னொருத்த பொண்டாட்டி ராதாவோட வாழ்ந்த கிருஷ்ணன் உங்களுக்கு கடவுள். அப்புறம் ஆணாதிகன்னு என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தா நான் என்ன பண்ண முடியும்? காலம் மாறினாலும் காட்சி மாறாது. அவ்வளவுதான். ஆணாதிகம் தான். பொண்டாட்டியை வச்சு சூதாடுறான், அவன் பேரு தருமை. என்னமா பேச்ச வைக்கணும்? இல்ல சார், நான் என்ன பதில் பேச்சே கேட்கமா, பேச்சே என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க அந்த பதில தான் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அது அந்த காலம்ன்றது நான் அப்பயே அந்த காலம் மாறினாலும் பெண் பெண்ணா தானே இருக்கிறா, அதே உடம்பு தானே இருக்குது. பல போராட்டத்துக்கு தடுவுல வேலைக்கே போக கூடாதுன்னு பெரியார் போல சில பேர் வந்து உங்களுக்கு சொன்னவோ பெரியாரை கவலைப்படுத்தினீங்க ஒழிய இங்க வந்து கிருஷ்ணனை கவலைப்படுத்தினீங்க. கிருஷ்ணனை கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல வேலைக்கே போக கூடாதுன்னு சொன்னவங்கள இப்ப வெளியே வந்து வேலைக்கு போறாங்க. இருந்தாலும் இந்த ஆணாதிக்கம் இருக்கும், நீ மறுபடியும் உள்ள போயிடுன்ற மாதிரி உங்களுடைய பதில் இருக்கு. அது உங்களுக்கு சக்தி இருந்தா போராடுங்க, இல்லாட்டி மரியாதை போயிடுங்க. தைரியம் இருந்தா வேலைக்கு வாங்க, இல்லாட்டி வாய் மூடிட்டு போங்க, அவ்வளவுதான். நான் ஒரு கல்லூரியில வேலை பார்க்குறேம்மா, பொறியியல் கல்லூரியில. என்னுடைய துறையில தான் இன்னைக்கு வந்து 50,000 சீட்டு வந்து ஃபில்லப் ஆகலன்னு போடுறாங்க. பொறியியல் கல்லூரிக்கு யாருமே வரல. என்னுடைய துறை மாத்திரம் ரொம்ப வெளியுது, பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து 60 சீட்டு, 49 சீட்டு வந்து பெண்கள், 11 ஆண்கள். ஒரு என்னுடைய மாணவி வந்து ஸ்டார் கேஸ்ல வந்து ஒரு பையனோட இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தது. நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரவ சொன்னா வந்தது. என்னம்மா உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற, நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாகி போச்சா? சார், நீ என்ன அந்த காலத்து ஆசாமியா இருக்கிறீங்க, இன்னைக்கு இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை சார், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் ரைட்டு. நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி. நாளைக்கு எதோ தப்பு தட்டாவே நீ பிரெக்னென்ட் ஆகி வந்து நின்றா யார் பதில் சொல்றது? முதல்ல உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமில்ல, இந்த காலத்தில் இதெல்லாம் யாரும் பெருசா எடுக்கிறது இல்லை சார், விட்டுருங்க சார்.
இதை எங்க போய் சொல்ல போறீங்க? இது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். பெண்ணை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண நான் கெட்டவான் கிடைச்சி பழைய காலத்து ஆசன் 10ஆம் பர்சன்ட். இதுக்கு என்ன சொல்றீங்க? நடந்ததை சொல்றேன். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் 10ல் 1 அந்த மாதிரி இருக்குன்னு நீங்க உடனே அப்படி 10ல் 1 எவ்வளவு சாமர்த்தியம்மா! இந்த நிமிஷம் ஒரு பெண் அப்படித்தான் நடப்பான்றதுக்கு தான் நீங்க டிஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க இதுவரையில நீங்க பேசுனது பூரா 10ல் அந்த உடையை எப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்களே உடைய இந்த மாதிரி எல்லாம் உடை போட்டுக்கிட்டு வர்றதுக்கு இந்த அதை சமூகம் எப்படிங்க அனுமதிக்குதுங்கிற கேள்வி உங்க வாயில இருந்து வரலையே. இந்த நிமிஷம் வரலையே. அதை நியாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு பேசுறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த பெண்ணுக்கு நியாயப்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஆக உங்களை பொறுத்தவரை அந்த பெண் அந்த மாதிரி வந்து ரைட்டுன்றீங்க. அதான் உங்க பாயிண்ட். அப்படிதான் நான் பாக்குறேன். ரீதியா மட்டும் நீங்க கணக்கு பண்றதுன்றதுதான் தவறு. அதான் சொல்றேன். ஒரு பொண்ணு திறந்து போட்டுட்டு வாங்கம்மா, யார் வேணாங்க. அப்படி வந்தது என்ன தவறுன்னு கேளுங்க. கேட்டுட்டு போங்க. எங்களுக்கு ஜாலி தான். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு ஜாலி தான். ரெடி, ரெடி. இதுக்கப்புறம் நான் ஏதோ கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் ஒரு பெண்ணே வந்து அந்த மாதிரி நிர்வாணமா வந்து ரைட்டுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன வந்து அவ எந்த இடத்துலயும் அதை சொல்லலன்னா நான் சொல்லிட்டு இந்த மாதிரியான நிலைமைக்கு பல போராட்டத்துக்கு அப்புறம் வரா வெளியே வேலை விஷயத்துல இருந்து எல்லாமே அவதான் போராடி வாங்குறா. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும் இதுதான் அப்படின்னு அவளுக்கு ஏன் ஒரு முத்திரையை கொடுக்குறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. முத்திரையை கொடுக்க கூடாது. ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் வரலாங்கிறத இந்த நிமிஷம்ல அந்த ட்ரெஸ் பத்தி வாயில வரலையே உங்களுக்கு. ஆண்களை குற்றம் சாட்டுறதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏறத்தாழ 3/4 மணி நேரமா ஒரே பாயிண்ட் தான் உங்களுடைய பாயிண்ட். 3/4 மணி நேரமா அந்த பெண் செய்தது ரைட்டுன்னு தான் சொல்ல வர்றீங்க. ஆக பெண்களுடைய மனப்பான்மை அந்த மாதிரி இருக்குது. என்ன போன்ற ஆண்களுக்கு ஜாலியா இருக்குது. கல்ட்டு வயசுல பாத்துக்கிட்டு ஜாலியா இருக்கு. நாங்களும் பாக்குறது கேமரா பாக்குறது எங்கேயும் போக வேண்டியது, ரோட்ல போனா போதும். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.